தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஒரு பேச்சுக்கு நத்திங் ஃபோன் 2A வந்து ரிவ்யூ பண்றதுக்கு ஆர்டர் போட போறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லி கேட்டா SuperTTs நீங்க என்ன சொல்வீங்க? ட்விட்டர்ல இருக்கிறவங்க ஒயிட் கலர் கோட் பண்றீங்க, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிறவங்க இது கோட் பண்றீங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஒரு வழியா ரெண்டுத்தையுமே வாங்கிட்டோம். ஒன்னு ரிவ்யூக்காக, ஒன்னு உங்களுக்கு கிவ் அவேக்காக. அண்ட் இந்த வீடியோ வந்து சாதாரணமான வீடியோ இருக்க போறது கிடையாது. நம்ம கால் பாய், நைஸ் கால் பாய் கூட சேர்த்து கொலாப் பண்ண போறோம். லெட்ஸ் டூ த நைஸ் அன்பாக்சிங். அதாவது கால் பாய் இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்மார்ட் போனை வாங்கி இந்த நத்திங் 2A கூட கம்பேரிசன் பண்ணியிருக்காரு. அந்த கம்பேரிசன்ல மற்ற 4 பாக்ஸையும் பிரிக்கும் போதெல்லாம் என்ன அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நத்திங் போனை பிரிக்கும் போது மட்டும் வாவ் நைஸ் நைஸ்னு சொல்லி 7 தடவை சொல்லியிருக்காப்ல. நைஸ் 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 நைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்களுடைய ஸ்கோருக்கும் நம்ம ஸ்கோருக்கும் எப்படி அப்படின்றத ஜோடி போட்டு பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்க்கு 9 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே. என்னன்னா, அன்பாக்சிங் எங்கெங்க நம்மளை பண்ண விடுறாங்க. ஃப்ளிப்கார்ட் காரன் வேற ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு மொத்தமாக கிழிச்சு தொங்க விட்டு தான் நமக்கே வருது. இது நமக்கு மட்டும் தானா? இல்லை, ட்விட்டரில் போய் பார்த்தாலே பலவிதமான கதறல்கள் இந்த மாதிரி தான். எல்லாரும் கிழிஞ்சி போட்டு. சரி, இதுக்கு உங்கள் பாயிண்ட்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட்ஸே இல்லைங்க. அவங்களே அன்பாக்ஸ் பண்ணதுக்கு நம்ம எதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்? நம்ம அன்பாக்ஸ் பண்ணாதானே பாயிண்டா? இருந்தாலும் நம்ம சூப்பர் டிடிக்காக அன்பாக்சிங்கை காமிச்சாகணும்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை மேலே மட்டும் பிரிக்க சொன்னும் போது இப்படி பிரிச்சிட்டாங்க. உள்ள இருக்கிறத நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, என்னானாலும் பரவாயில்ல, நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா காசு நம்பள்தாச்சே, பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரி, அதை அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பாக்ஸ் நல்லா ஸ்லிம்மாக தான் இருக்குது. உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா டெக்ஸ்சரோட இது நல்லா இருக்குங்க. சரி, இதை பார்க்கும்போது ஓப்பன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நமக்கு ஃபோன் இருக்குது. ஃபோனுக்கு மேலே பேப்பரில் ஒட்டின அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா, இது பிளாக் கலர். எனக்கு நத்திங் ஃபோன் 1 வைபை வந்து இது கிரியேட் பண்ணுது. டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் இருக்குது. இது நல்ல குவாலிட்டி தான். அண்ட் சிம் மெஜெக்டர் டூல், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிம் மெஜெக்டர் டூலுங்க. இந்த டைப் சி கேபிள வேற ஏதோ டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி சொன்னாங்க. நானும் ஊத்து பார்த்தேன், எனக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரிலாம் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுது? அப்ப இந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னோட ஸ்கோர் என்னன்னா, வெறும் 3 மதிப்பெண்கள் தான். ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸை கிழிச்சு கொடுத்தா நான் இதை எப்படி விற்கிறது? நத்திங் ஃபோன் 1 ஃபோன் 2 வாங்கி விற்கிறதுவிலே படாத கூட பட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது ரீசேல் வேல்யூவில் கண்டிப்பாக கம்மியாக ஒரு 500 ரூபாயாச்சும் கம்மி பண்ணுவாங்கன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த அன்பாக்சிங் வீடியோவில் எங்கேயுமே அவங்க வந்து மற்ற பிராண்ட்ஸ் கேஸ் கொடுக்குறாங்க, சார்ஜர் கொடுக்குறாங்க அப்படின்றத கன்சிடரே பண்ணல. அண்ட் இவங்க கொடுக்கலன்றதையும் அதை பற்றி பேசவே இல்லை. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. பில் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், பட் இந்த செக்மெண்ட்டுக்கு எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. அண்ட் கையில் எடுக்கும் போது அதோடைய ஃபீலுமே வந்து ஒரு சாலிடான ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து இருந்தது. ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றது நீங்களே வந்து பாருங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ ஸ்கோர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 out of 10 கொடுத்துருக்காங்க. அதுவுமே இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் ரியல்மிக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காங்க? எவ்வளோ கொடுத்துருந்தாங்க கெஸ் பண்ண முடியுமா? நல்ல கொடுத்துருப்பாங்க. 2 பாயிண்ட் தான். அப்போ யோசிச்சு பாருங்க, இது எப்படி தெரியுமா இருக்கு? ராகேஷ் வந்து ஹிந்தியில் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இந்த டியூஷன்ஸ்லாம் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்கூலில் டியூஷன்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர் நம்மகிட்டே கொடுத்து திருத்துறான்னு சொல்லிட்டா நம்ம 99 போகிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளை தவிர மற்றவங்க எல்லாரையுமே ஃபெயில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. இங்கே நிறைய டைம் அதான் நடக்குது. ஏன்னா இவர் இதை வந்து 7 மதிப்பெண்ணில் 8 கூட கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நல்ல டிசைன் தான், யூனிக்காக இருக்குது. 10ல் 8 பேர் கண்டிப்பாக வந்து இது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ரியல்மி 12 Pro Plus நாங்கள் ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கு டிசைன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு வெறும் 2 மார்க். அவங்க காமிச்சது 12 ப்ரோப்பா, பட் ரெண்டுத்துக்குமே டிசைன் ஒன்று தானே. ஆமாம், பாக்ஸில் இந்த குறிப்பான இந்த ரீசைக்கிள் சிம்பிள் இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறது நியாயமான விஷயம். ஃபோனில் எதுக்குடா போடுறீங்க? ஏப்பா ஃபோன் பின்னாடி டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிக்கல, இந்த மாதிரி நீங்களே உள்ள வைக்கிறீங்க. அதாவது பாருங்க, கீழே இது பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நத்திங் பிராண்டிங் நல்லா இருக்கு, டிசைனும் நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே. இது எதுக்கு? ஏன்? டிஸ்பிளே ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவாக தான் தெரியுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு சிமெட்ரிக்காக இருக்குது. இதே மாதிரி சிமெட்ரிக்காக தான் நாங்களும் தரோன்னு சொல்லி ரீசெண்டாக நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். நல்லா பெசில்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். பட் இவங்களது உங்களுக்கு அந்த ஃபோன் பிடிக்கிற அளவில் எல்லா சைடுமே சிமெட்ரிக்காக இருக்குது பெசில்ஸ். அண்ட் பெசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. பார்க்கறதுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது இன்டோரில். சரி, அவுட்டோரில் ஒரு வேளை மோசமாக இருந்துருமோன்னு சொன்னாங்க. அவுட்டோர்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவுட்டோர்லையுமே விசிபிலிட்டி நல்லா தாங்க இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்கு இவங்க இந்த டிஸ்பிளேக்கு மட்டும் தான் 8 கொடுத்துருந்தாங்க. அது நான் மற்ற
டிஸ்பிளே கூட கம்பேர் பண்ணாதான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஒரு நல்ல டிஸ்பிளே தான். ஆனால் உங்களுக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே ஓகேவா இல்லை கர்வ்டு டிஸ்பிளே ஓகேவான்றது நம்ம பர்சனல் ப்ரிஃபரன்ஸில் இருக்குது. ப்ராசஸருக்கு MediaTek கூடிய 7200 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 7200 ப்ரோ அது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா 7200 தான். இவங்க ப்ரோன்னு வச்சதுக்கான காரணம் இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களாம் MediaTek கூட. அதனால சரி AnTuTu ஸ்கோரை அவங்களும் ரன் பண்ணாங்க, நம்மளும் ரன் பண்ணோம். நமக்கு என்ன ஸ்கோர் வந்ததுன்றது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6,40,000 இதில் 6,50,000. ஸோ ரெண்டு ஃபோன்லையுமே ரன் பண்ணிட்டோம். சிமிலரான ஸ்கோரா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஆனால் அதுதான் வின்னர்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராசஸர் இதே சேம் ப்ராசஸர் போன வருஷம் வந்த ஃபோனில் iQ Z7 ப்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.13 lakh வந்தது எங்களுடைய டெஸ்டிங்கில். இப்போ ரீசெண்டாக போன வாரம் லான்ச் ஆன iQ Z9 அது கூட பார்த்தீங்கன்னா 7.25 lakh வந்து வந்திருக்குங்க. ஈவன் Redmi Note 13 Pro Plus வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் வந்திருக்கு. அதுவுமே இதே ப்ராசஸர். என்ன அல்ட்ரான்னு பேரை மாற்றி வச்சிருப்பாங்க, பட் அதே தான். அடுத்த செக்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை நீங்கள் வின் பண்ணுறதுக்கு கிவ்அவேல என்ன பண்ணுன்றது சொல்லிடுறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் SuperTTன்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டேகை போட்டுட்டு உங்களுக்கான கேள்வி, இந்த ஃபோனில் எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். அதை நான் ரிவ்யூ பண்ணும்போது சேர்த்து கவர் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் அப்புறமா சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு மட்டும் ஏன் கம்மியாக வந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆப்டிமைசேஷன் இன்னும் அந்த அளவுக்கு வந்து பண்ணலைங்க. ஏன்னா அது வந்து வெறும் ப்ராசஸரில் மட்டும் கிடையாது, கேமிங் விளையாடுறது கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி மற்றவங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து யூஐயில் பார்க்கும்போது இனிஷியல் செட்டப் பண்ணும்போது எனக்கு இதில் பெரிய லேக் வந்து நான் ஃபேஸ் பண்ணல. பட் இந்த ஃபோனை செட்டப் பண்ணும்போது எனக்கு லேக் வந்து கண்டிப்பாக இருந்தது. ஆனால் ரெண்டுத்துலையுமே நாங்கள் காமனாக ஃபேஸ் பண்ண ஒரு லேக் எங்கே தெரியுமா? கேமராவில் ஷட்டர் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மி. அது இல்லாமல் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டே டக்குன்னு வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப லேகியாக தான் இருக்குது. ஸோ யூஐயில் நிறைய விதமான பக் இன்னுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபோன்லையுமே இருக்குது. அவங்க இதுக்கு 8 மதிப்பெண்கள் கொடுத்துருந்தாங்க. சரி, அவங்க எதுக்கு வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம். பட் நான் என்னோட மதிப்பெண் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். அவங்க இந்த செக்மெண்ட்லேயே இவங்க ஒருத்தர் தான் க்ளீனான யூஐ தரதா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் என்னவோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ஃபோனெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. மோட்டோ இன்க்ளூட் பண்ணல இந்த செக்மெண்ட்டில், சாம்சங் இன்க்ளூட் பண்ணல, அண்ட் ஈவன் போக்கோவை கூட இன்க்ளூட் பண்ணல. போக்கோ XS Pro வச்சிருந்தா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 26,000 அதோட ஸ்கோர் எங்கேயோ இருக்கும். இது கூட கம்பேர் பண்ணும்போது அது பர்ஃபார்மன்ஸில் டாப்பாக இருந்திருக்கும். அது எதையுமே வைக்கல. சரிங்களா? சரி, இந்த யூஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளீனான யூஐயா? ஆமாம், கண்டிப்பாக க்ளீனான யூஐ தான். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா? கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது டிஃபால்ட்டாக. பட் இதில் தான் கொஞ்சம் பக் இருக்குது. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டீமாக இருந்தாலுமே புதுசாக கொண்டு வந்திருந்தாலுமே அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. பக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் 1 வச்சிருந்தோம், ஃபோன் 2 வச்சிருந்தோம். இந்த எல்லா டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் அப்பப்போ புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஃபிக்ஸ் ஆகுது இல்லைன்றது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது தவிர, பட் பப்ளிக் டிமாண்ட், யூஸருடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அப்பப்போ புஷ் பண்ணாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்த்தேன். பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நான் மதிப்பெண்கள் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 5.5 தரலாம். 5000 mAh பேட்டரி தான். பட் நேராக வின்னர்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்களோட க்ளீனான யூஐக்கு பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. பட் நான் இப்போ தான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ரிவ்யூ போடும்போது எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா இவங்க அந்த சார்ஜரை பற்றி பேசவே இல்லை. சரி, பாக்ஸில் தான் வரலையே, அட்லீஸ்ட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வச்சாச்சு ரேங்கிங் போட்டாங்களா? அதுவும் கிடையாது. ஏன்னா இதில் 45 வாட்க்கான சப்போர்ட் தான் இருக்குது. அந்த சார்ஜர் நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும். இந்த ஃபோனை வாங்கும் போது நீ இவங்களுடைய CMF சார்ஜர் இருந்துச்சு பாருங்கள், நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். நல்ல சார்ஜர் தான், 3000 வித்துட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் இது வாங்கும்போது வாங்கினீங்கன்னா 1000 டிஸ்கவுண்ட்டில் 2000 வாங்கலாம். ஸோ அது மட்டும் என்னென்னா இந்த ஃபோன் வாங்கும் போதே நீங்கள் இன்னொரு கம்மி பண்ணி காசை கம்மி பண்ணி ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நாங்கள் சார்ஜர் தந்துடுறோம், வேணும்னு வாங்கிக்கோங்க. இல்லை ஒரு 1000 தந்தால் கூட தந்துடுறோம்னு சொல்லியிருந்தா கூட மோர் தென் ஹாப்பி. பட் 2000 அப்படின்றது இட்ஸ் ஸ்டில் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஒரு சைடில் நீங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லி, நாங்கள் வந்து அந்த அன்பாக்சிங்லேயே அதை தான் மேக்ஸிமம் அவங்க ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. கவர் இல்லை, பிளாஸ்டிக் போடல, எல்லாம் No plastic. That's nice. பிளாஸ்டிக் வச்சுக்கிறாங்க பாருங்க, நாட்டை கெழுகிறாங்க, உலக தளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜரை மட்டும் தனியாக வைக்கும் போது எப்படி? ஸோ அதுக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் யூசருக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியராக இருந்திருக்கும். பின்பக்கமாக இந்த கண் இருக்குது பாருங்கள், வாலி கண். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதை நம்ம பார்க்காத டிசைனோ இல்லை ரொம்ப யூனிக்காக அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன். பட் அதை இவங்க கொண்டு வந்த விதம், இங்கே ப்ரெசென்ட் பண்ண விதம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் வைஸாக வந்து எது தேவையோ அந்த மாதிரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அது வந்து கன்வெர்ட் ஆகுதா? ஏன்னா நத்திங் ஃபோன் 1 இருக்கட்டும், நத்திங் ஃபோன் 2 இருக்கட்டும், நான் பண்ண மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா இவங்களுக்கு நல்லா இல்லை, ஆப்டிமைஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு தான். ஒரு சில டைம் ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த அப்டேட் வந்துட்டு அதை எடுத்து விட்டுருவாங்க. ஸோ இதில் இப்போதைக்கு இந்த டைம் நீங்கள் வீடியோ பார்க்குற டைமில் இது வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண உடனே எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் மட்டும் பாருங்கள்.
இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம், ஆடியோ வீடியோ எல்லாமே. இதில் 1080p 60 fps வரைக்கும் தான் உங்களால் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். அண்ட் இப்போ வெயிலில் போகும்போது ஸ்கின் டோன் மாறும். அண்ட் இப்போது அப்படியே பேக்ரவுண்ட் எஸ். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம் 4K 30 fps. ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன், அப்படியே ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். ஆடியோவுமே எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு, நல்லா வருதா, திரும்பி பேசும்போது எப்படி இருக்குது, இந்த சைடில் பார்த்து பேசும்போது எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். அண்ட் ஸ்டெபிலிட்டின்னு வந்து பாருங்கள், கீழே பார்த்து நடங்க தம்பி. ஓகே, எப்படி இருக்குது பார்த்து வரைக்கும் எப்படி இருக்குது. மற்றபடி கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 24,000, 26,000 அண்ட் 28,000 அப்படின்ற 3 ப்ரைசிங்கில் வந்து லான்ச் ஆகுது. HDFC கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும். ஒரு கார்டுக்கு ஒரு தடவை மட்டும்தான். இதுக்கு நடுவில் ஒரு சில தில்லாலங்கடி வேலையும் பண்ணலாம் ஃப்ளிப்கார்ட், அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். இந்த டைமில் நான் மற்ற பிராண்ட்ஸும் ஒரு சில விஷயத்தை நோட் பண்ணி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு புதுசாக வந்த ஒரு பிராண்டால் ஒரு கரெக்டான ஒரு க்ளீன் யூஐயை கொடுத்து அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரையும் அப்பப்போ புஷ் பண்ண முடியும் அப்படின்னா மற்ற பிராண்ட்ஸாலையும் வந்து முடியும். ஸோ அவங்களும் இதை நோட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா யூசர் ஆகிய நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். நிறைய பேர் ஏன் ப்ரோ வீடியோ இன்னும் இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், சேல் என்னைக்கு வந்ததோ அன்றைக்கே ஆர்டர் பண்ணிட்டேன். அது வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு நாளாச்சு வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதில் நிறைய பேர் வேறு இன்னொரு கலர் வேறு கேட்டிங்க, அதை அடுத்த நாள் தான் ஆர்டர் பண்ணேன். அது வர்றதுக்கு இன்னொரு நாள். ஸோ இப்படி எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து செஞ்சு இப்படி தான் வந்து வரும். அண்ட் நமக்கும் நத்திங்கும் ஏற்கனவே வாய்க்காத்தக்காரர் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஃபோன்லாம் வராதுன்றது உங்களுக்கு வந்து தெரியும். பட் அட்லீஸ்ட் நம்ம பண்ண அந்த சின்ன ஒரு விஷயத்தினால இப்போது மற்ற எல்லாருக்குமே நம்மளுடைய மொழியிலையும் சரி மற்ற மொழியிலுமே சரி எல்லாருக்குமே ஃபோனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிவ்அவேக்கும் தராங்க அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான். எனக்கு தான் வரும் நான் சொல்ல கிடையாது, ஆனால் என்னை போல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் தராங்கன்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்ததாக கிவ்அவேக்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த நத்திங் ஃபோன் மாதிரி வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒரு டிசைன் ஸ்பெசிஃபிக்காக வருஷத்தில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாலும் ஒரு செக்மெண்ட்லையும் கரெக்டாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், அப்படி கொண்டு வந்தால் நான் வாங்குவேன் நினைக்கக்கூடிய அந்த ஒரு பிராண்ட் எந்த பிராண்டாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் அடுத்த கேள்வி. என்னோட ஒப்பீனியன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நத்திங் ஒரு கரெக்டான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபோன் 1, ஃபோன் 2 ரெண்டுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக லான்ச் பண்ணாங்க, ஆனால் இப்போ ஆஃபரில் கிடைக்கும். பட் இந்த ஃபோன் எடுத்த உடனே ஒரு கரெக்டான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பெரிய இல்லாஜிக்கலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதிகமாக லான்ச் பண்ணிக்கிறாங்கலாம் நான் ஃபீல் பண்ணல. ஒரு நல்ல ஆஃபரிங் மாதிரி தான் தெரியுது. ஒரு சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத இந்த பாய் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பேரிசனு இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ஒரு சாலிடான ஒரு ஃபோனை கரெக்டான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணும்போது இது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்களை ஃபைல் பண்ணுறது அனாவசியமான விஷயம். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.